இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாயா அதிகாரம் 40 வசனம் 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம், அதிகமாக ஜெபிக்கிறோம், ஆண்டவரை அதிகமாக தேடுகிறோம். ஆனால் சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள் நம்மை சோர்வுக்குள்ளாக ஆக்குகிறது. எதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணி பிரயோஜனம் இல்லை, கர்த்தரை தேடி பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்காக இவ்வளோ வைராக்கியமாக நிற்கிறோம், எவ்வளவு ஜெபிக்கிறோம், ஆனாலும் என்னுடைய லைஃப்பில் ஒரு மிராக்கள் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, சோர்ந்து இருக்கிற உங்களுக்கு அவர் பலன் தருகிறவர். சத்துவம் இல்லாத உங்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். எலியா தீர்க்கதரிசி நாட்களில் எலியா தீர்க்கதரிசியும் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக இருந்தவர், வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தவர், ரொம்ப தைரியசாலி. ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாகவே கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாக தெரிவித்தவர். பிரியமானவர்களே, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர் இந்த எலியா தீர்க்கதரிசி. மரித்து போன மகனை உயிரோடு எழுப்பினவர் இந்த எலியா தீர்க்கதரிசி. இப்படியாக வல்லமையாக செயல்பட்ட இந்த எலியா தீர்க்கதரிசிக்குள்ளாகவும் ஒரு நாள் சோர்வு வந்தது. எஷபேலின் நிமித்தம் இவர் சோர்ந்து போகிறாரு. எஷபேல் எலியா தீர்க்கதரிசியை கொன்று போடணும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில ஒரு சோர்வை ஏற்படுத்தியது. சூறை செடியின் கீழே உட்கார்ந்து சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சோர்ந்து அவிசுவாசமாக பேச ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, வைராக்கியமாக தைரியமாக கர்த்தருக்காக செயல்பட்ட அக்கினியே இறக்கின இந்த எலியா தீர்க்கதரிசி இப்பொழுது சோர்ந்து போயிருக்கிறார். கர்த்தர் எலியா தீர்க்கதரிசி அப்படியே விடல, தம்முடைய தூதனை அனுப்புகிறார். சோர்ந்து போய் கிடந்த எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் தட்டி எழுப்புகிறார். புது பலனை கொடுக்கிறார், புது அபிஷேகத்தை கொடுக்கிறார். எலியா தீர்க்கதரிசியை கொண்டு செய்கிற வேலைகளை எலியா தீர்க்கதரிசியை கொண்டே கர்த்தர் செய்து முடித்தார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு அவர் பலனை தருகிறார், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க. தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாய் காத்திருந்து ஜெபியுங்கள். உங்கள் கூட இருக்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியத்தை செய்வார். தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் சோர்வுகள் எல்லாம் மாறும். அவர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவார், அதிசயமாக நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். இந்த காரியம் என்னை சோர்வுக்குள்ளாக ஆக்கியிருக்கிறது. என்னால் ஜெபிக்க முடியல, வேத வசனங்களை வாசிக்க முடியவில்லை, கர்த்தரை தேட முடியவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. நீர் இந்த நாளில் இப்பொழுதே ஒரு புது பலனை தருவீராக, நல்ல செப ஆவியை ஊற்றுவீராக. நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.